கோயம்புத்தூர் சிட்டியே தாங்க. சாய்பாபா காலனி பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வர மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம ஒரு லக்ஸரிஸான 3 BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கும் சரி, வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சரி, செம கிளாசிக்காக ப்ரீமியமாக வந்துருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனே பாருங்கள், கான்டெம்பரரி ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக வீட்டுக்குள்ளே பிரம்மாண்டமான ஒரு மல்டிமீடியா டிவியோட ஹைரூ ஸ்ட்ரக்சரில் ஒரு லிவிங் ஹால், நல்ல கிராண்டான வீட்டோட மெயின் டோரு. இது போக வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியிலையும் சரி, நிறைய இடத்துல கிளே ஜாலிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்கோம். அதுபோக இந்த வீட்டோட பிளானிங்கும் நல்லாவே ஸ்பேஸியாக வந்துருக்கு. வீட்டுக்குள்ளே போய் நீங்களே பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடு வந்து 30க்கு 50ங்கிற நீலோகல் எடுத்து 3 சென்ட் இடத்துல 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் எல் ஷேப்பில் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக சிஎன்சி லேசர் ஒர்க் இருக்குது. இது போக சிவில் ஒர்க்லேயே பெரிய யூ ஷேப்பில் ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, அது போக ஸ்பாட் லைட்லாம் மாட்டி செம்ம லுக்காக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் அமைஞ்சிருக்கு. அது போக வீட்டுக்கு முன்னாடியும் கார்டனுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கிளே ஜாலிஸை உபயோகப்படுத்தி ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வாலுமே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து வீட்டுக்கான மெயின் கேட் அமைஞ்சிருக்கு, மேற்கு பார்த்த மாதிரி WPC போர்டு, அப்புறம் வந்து சிஎன்சி லேசர் ஒர்க்கோட ஃபோல்டபுள் கேட்டாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மெயின் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது கார் பார்க்கிங் ஸ்பேஸுங்க. 2 கார் தாராளமாக நிறுத்திக்கிற மாதிரி 17க்கு 18ங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x2ல செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே எல் ஷேப்பில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய அப்பாக்ஸில் ஃபில் பண்ணி சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே வால் டைல்ஸு, சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கில். அது போக இந்த சைடில் இருக்கிற வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த கிளே ஜாலிஸை உபயோகப்படுத்தி ப்ரைவேட்டாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடில் இருக்கிற வால் ஃபுல்லாமே. அது போக நம்ம வீட்டை சுற்றியுமே 4 பக்கம் நடந்து வரலாம், அந்த அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலே இந்த சைடு வந்தீங்கன்னா வீட்டோட சிட் அவுட் அமைஞ்சிருக்கு, நல்ல லென்த் அமைஞ்சிருக்கு. சிட் அவுட்லேயுமே இங்கே நம்ம பார்க்க முடியும் கிளே ஜாலிஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த சிட் அவுட் ஏரியாவோட அளவு 5க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் வந்து உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து செம கிராண்டாக இருக்குது இந்த வீட்டோட மெயின் டோர். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தரலாம். உள்ளே வந்ததும் நல்ல ஹைரூ ஸ்ட்ரக்சரில் மட்டும் இங்கே பெரிய மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. சீலிங் வந்து பெரிய கேன்டிலேவர் லைட் அமைஞ்சிருக்கு. இந்த சைடில் இருக்கிற வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாமே இன்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோல்டன் பீடிங் டிசைன்ஸு. அதுக்கப்புறம் இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மைக்கா ஷீட்டை சீலிங் வரைக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து பெரிய பெரிய வென்டிலேஷனுக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹால் வந்து 16க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்லேயே பிளெண்டான மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராட் இருக்குது, நிறைய ஃபோக்கஸ் லைட்டு, அப்புறம் பேக்ரவுண்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சைட் பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாமே நம்ம டிவி யூனிட்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரியான டிசைன்ஸ் பேட்டர்னில் கோல்டன் வித் அந்த ஒயிட் கலர் தீமில் இந்த வால் ஃபுல்லாமே இன்டி ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த சைடு வால்லையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் நம்ம வீட்டோட பூஜை கேபினெட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸில் கிளாஸ் எல்லாம் கொடுத்து கோல்டன் பீடிங்ஸோட இந்த பூஜை கேபினெட் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு, கீழே 2 ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அது போக இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட இந்த பூஜை கேபினெட் அட்டகாசமாக இருக்குது. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குங்க. அது போக சீலிங் அந்த இடத்துலையுமே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். டோர் எல்லாமே இன்டர்னல் டோர் எல்லாமே இந்த மாதிரி யூனிக்கான டிசைனில் ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 10க்கு 16ங்க. சீலிங்கில் உட்டன் பேட்டர்ன்ஸ் வித்து அந்த ஜிப்சம் போர்டு உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த சைடில் பிளாக் கிளாஸ், அப்புறம் வந்து செட்டிலான கலர் காம்பினேஷனில் ஒயிட் வித் பிளாக் கலர் தீமில் இந்த வார்ட்ரோப் கபோர்டு, லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு. அந்த கார்னர் வந்து மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பின்னாடி வால் ஷெல்ஃபு, அப்புறம் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து டெக்கரேட்டிவாக கிராண்டாக வால் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து
வால் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து இந்த பெட்ரூமை வந்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தா டோர் எல்லாமே இந்த மாதிரி ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7x4 அளவுலாம் வந்துருக்கு. வெஸ்டர்ன் கிளாசெட் பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக ஹேண்ட் வாஷ் பேஷன், பைஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் லுக்கில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங். வர அலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க்கில் உட்டன் பேனலிங் ஒர்க்கு, அப்புறம் ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்து ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே இங்கே வந்து டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. இதோட அளவு 10x10 அளவில் இருக்குது. லிவிங் ஹால்லே பார்த்த மாதிரியான ஜிப்சம் போர்டு, அப்புறம் உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் இந்த ஸ்ட்ரிப் லைட்டு, அப்புறம் ஃபோக்கஸ் லைட்டோட இந்த ஃபால் சீலிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. கார்னரில் வந்து காப்பர் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க மிரர் செட்டப்போட. அது போக வென்டிலேஷனுக்கு வந்து இங்கே ஒரு உட்டன் விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா வசதியாக அமைஞ்சிருக்கு. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிஷன் ஒர்க்கில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஹைட்டான சேர்லாம் போட்டு நம்ம இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குங்க. சட்டிலான கலர் காம்பினேஷனில் நம்ம பெட்ரூமில் பார்த்த மாதிரியே அதே கலர் தீம் தகுந்த மாதிரி ஒயிட் வித் பிளாக் கலர் தீமில் இந்த மாடலில் கிச்சன் பேஸ் கேபினெட்டு, வால் கேபினெட்டு, டால் கேபினெட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து இந்த குவார்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது. சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால்ஸுக்குள்ளாமே இந்த மாதிரி 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிமினி வந்துடும். கேஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே பேஸ் கேபினெட்டில் கட்லரி யூனிட்டு, அப்புறம் டேண்டம் பாக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான டிசைனில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் கேபினெட் இருக்குது. இந்த கடைசியில் வந்துட்டோம்னா கிச்சனோட கார்னரில் இது வந்து நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த ஸ்டோர் ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 4x5 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூமோட ஒன் சைட் கார்னரில் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கில் நிறைய க்ராசரிஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட அளவும் 10x10 தான். மொத்தம் 10x20 அளவில் நல்ல லென்த்தாக அந்த கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலைங்க. இந்த வீட்டோட ஜலமூலையில் 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கடைசியில் யூட்டிலிட்டி ஏரியாவோட கடைசியில் வந்து இந்த வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து இந்தியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 4x5 அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட 4 பக்கமும் நல்லா நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து கேஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாங்க. வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த வழியாக ஆக்சஸ் பண்ணி நம்ம கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 2 பெட்ரூம்ஸுமே நம்ம பார்த்துடலாம். அந்த லிவிங் ஹாலிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டார் கேஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இங்கே வந்து ஆன்டிஸ்கி கிரானைட்டும் சைடு ஹேண்டல்ஸ் வந்து உட்டன் பேட்டர்னில் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வர இடத்துலேயே நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து கிளியர் ஜாலிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு வந்து இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்குற இங்கே ஒரு லிவிங் ஹால். இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு மொத்தமாக சேர்த்து 16x16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியான டைல்ஸ் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்குது. இங்கேருந்து நம்ம கிளியராக பார்க்க முடியும். கேன்டிலிவர் லைட் வந்து நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. அது போக இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ஹால்லையும் சீலிங்கில் உடன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்கு, ப்ரொஃபைல் லைட்ஸு, ஃபோக்கஸ் லைட்டு, இந்த மாதிரி நிறையா ஃபால் சீலிங் ஒர்க்லேயே நிறையா டிசைன்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம் 16x16 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வாக்கின் வார்ட்ரூப் மாதிரி வார்ட்ரூப்லாம் அந்த வாக்கின் வார்ட்ரூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 16x16 கிங் சைஸ் பெட்ரூமில் சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் டெக்கரேட்டிவான லைட்ஸ் ஒர்க்கு, அப்புறம் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்டான ஒரு வால் ஸ்டிக்கர்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கு தனியாக கொடுத்துருக்க ப்ரைவேட் பால்கனி ஏரியா. ஒரு டோர் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 10x10 அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல லேசர் கட் டிசைன்ஸோட ஒரு மெட்டல் கிரில் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்லேயும் சிசி லேசர் கட் ஒர்க்கோட மெட்டல் கிரில்ஸ் அமைச்சிருக்கு. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி. ஃப்ரண்ட் பேரப்பட் வாலில் 10 mm டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க.
அது போக ஃப்ரண்ட்டில் கவர் கீழேருந்து நம்ம எலிவேஷன்லேருந்து பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு இங்கே வந்து பால்கனி ஏரியாவில் ஒரு சீலிங்கில் உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்கும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட வாக்கின் வார்ட்ரோப் பார்த்துலாங்க. இந்த வாக்கின் வார்ட்ரோபோட அளவு 4.5க்கு 8ங்கிற அளவு வந்துருக்கு. உடன் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே தான் இந்த பிளாக் கலரில் இந்த டோர்ஸ் எல்லாமே கொடுத்து ஒயிட் கலர் தீம்லேயும் இந்த பிளாக் கலர் தீம்லேயும் இந்த வார்ட்ரோப் கபோர்டோட இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த வார்ட்ரோப் கபோர்டு. அந்த கடைசியில் வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டோட. இது வந்து செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. இதோட அளவு 5க்கு 8ங்கிற அளவு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்ட் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வாலுக்கு வந்து இந்த மாதிரி 3D டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூம் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த தேர்ட் பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்க. இங்கேயுமே வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் எல்லா ரூம்ஸ்லேயுமே பார்த்த மாதிரி உட்டன் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்ட்லேயே ரெடி பண்ணி உட்டன் பேட்டர்னோட அந்த ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டும் 4 கார்னர்லேயும் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து இந்த பெட்ரூம்க்கான ப்ரைவேட் பால்கனி ஏரியா நல்லா லென்த்தாக அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூமுக்குமே 2 ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட அளவு 16க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் வாக்கின் வார்ட்ரோப் இருக்குது. அது போக அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா பெட்ரூம்லேயுமே பார்த்த மாதிரி தாங்க. இங்கேயும் அதே மாதிரி பிளாக் வித் ஒயிட் கலர் தீமில் இந்த வார்ட்ரோப் கபோர்ட் ஸ்லைடிங் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் கபோர்ட்லாம் அது போக அங்கே அந்த கார்னரில் ட்ரெஸ்ஸிங் மிரரும் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 8க்கு 5ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. வாக்கின் வார்ட்ரோபோட அளவு 8க்கு 4ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வேறு மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன்ஸில் வால் டைல்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்ட் டைல்ஸு, அப்புறம் பேரிவேர் பிராண்டில் பைப் ஃபிட்டிங்ஸு, ஹேண்ட் வாஷ் மிஷின், வெஸ்டர்ன் க்ளாசட் இதெல்லாமே கொடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அடுத்து வீட்டோட டெரஸ் போயிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹாலில் வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப் வந்து வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாமே இந்த ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் நம்ம மேலே வந்ததும் இங்கே வந்து ஒரு மெட்டல் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே வந்து டெரஸுங்க. டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிங் டைல்ஸை உபயோகப்படுத்தி ஒரு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த சின்டெக்ஸுக்கு வந்து அந்த சைடில் வந்து நம்ம போய் நம்ம க்ளீனெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி வந்து மெட்டல் ஸ்டெப் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி பக்கத்தில் தடகம் ரோட், கேஞ்சிபுதூர் தடகம் ரோட்லேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம் இந்த வீட்டுக்கு. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,60,00,000 சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இங்கே எந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, இங்கே 2 வீடு ஃபினிஷ் ஆகிட்டு இருக்குது. மொத்தம் 3 வீடு இதே மாதிரி பேட்டர்னில் சேலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வீடு வந்து நீங்கள் விசிட் பண்ணணும், டேரெக்டாக வந்து இந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.